கடகம் ராசிக்கு பாக்கிய சனி, அஷ்டமத்து சனி கஷ்டத்துல இருந்து விலகிட்டீங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போனது. இது பாக்கிய சனி கடக ராசிக்கு. அஷ்டமத்து சனிக்கும் பாக்கிய சனிக்கும் என்ன வித்தியாசம்னாக்க, அஷ்டமத்து சனி காலகட்டத்துல கடுமையாக உழைச்சி கடுமையா வேலை செஞ்சு அதற்குரிய பலன்கள் கிடைக்காம தள்ளி போயிருக்கும். ரெகக்னிஷன் கிடைக்காம கஷ்டம் மட்டும் பட்டிருப்பீங்க, அல்லது தேவையில்லாம இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார கஷ்டம், கடன் பிரச்சனைகள், நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருந்திருக்கும். இந்த பாக்கிய சனி என்பது என்னன்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகக்னிஷன் கிடைக்கலன்றவங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சொத்துக்கள் தொடர்பாக ஆதாயங்கள் கிடைக்கும். இப்படி பாத்தீங்கன்னாக்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான், கஷ்டப்பட்டு முயற்சிக்கு மேல முயற்சி செஞ்சுதான் முன்னேறக்கூடிய சூழ்நிலையை பாக்கிய சனி ஏற்படுத்தும். அதே போல இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த குரு பகவான் ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு வருது. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த கடகம் ராசிக்கு பாக்கிய சனி பொதுவாகவே 5, 9, 1 இந்த இடங்கள்ல திரிகோணங்கள்ல சனி வர்றதும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். ரொம்ப பாசிட்டிவ்னு நினைச்சுக்காதீங்க, இதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதே போல அஷ்டமத்து சனி விட பெரிய நெகட்டிவ் கிடையாது. அஷ்டமத்து சனி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ், ஆனா இது கொஞ்சம் தான் நெகட்டிவ்ன்ற மாதிரி நினைச்சுக்கலாம். 7 குடியவனாகவும் 8 குடியவனாகவும் சனி வராரு. இந்த சனி 7ஆம் அதிபதியாக 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது பாசிட்டிவ் தான். சில நன்மைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையில உங்களுக்கு சொத்துக்கள் வர்றது, வாழ்க்கை துணை ஒரு வகையில் ஆதாயங்கள் கிடைக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து பூர்வீக சொத்து கிடைக்கிறது, பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறது, இடமாற்றம், தொலைதூர பயணங்கள் சாத்தியமாக ஆகிறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது 9ஆம் பாவகத்துல சனி இருக்கிறாருன்னா அந்த 9ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணும், அது வளப்படுத்தும். ஆனா சனி பார்க்கக்கூடிய இடத்தை எப்பயுமே டீஆக்டிவேட் பண்ணும், அல்லது சனி பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்தும். தந்தையால் ஆதாயங்கள் அல்லது தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது, பாக பிரிவினை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்த 2.5 வருஷம் 2028 ஏப்ரல் வரலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பெயர்ச்சி என்பது 9ஆம் பாவகத்துல சனி இருக்கு. இந்த சனி பெயர்ச்சி இந்த காலகட்டத்திலேயே குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கே குரு வராரு. அந்த வகையில ராசியில குரு வரும்போது மனக்குழப்பம், இடமாற்றம், உடல்நலத்துல பாதிப்பு போன்றவையும் ஏற்படும். பாசிட்டிவ் அப்படின்னாக அது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், அதாவது பிரிந்திருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க, தோஷங்கள் இல்லாமல் விலகி இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரே வீட்டுல கூட ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்கன்னாக்க ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். தோஷத்தோடு பிரிந்து இருக்கிறோம், வழக்குகள் இருக்குன்னா வழக்குகளில் ஒரு முடிவு ஏற்பட்டு மறுமணம் போன்றவை ஏற்படும். காதல் இருக்கீங்க, காதல் கடந்த காலத்துல ஏற்பட்டது, ஒரு எதிர்ப்பாளையனுடைய நட்பு அல்லது உறவு ஏற்பட்டது, அந்த உறவு வருமா அல்லது அந்த ரிலேஷன்ஷிப் தொடருமா இந்த காலகட்டத்தில்னா வாய்ப்பு இருக்கு. விலகி போனவங்க அல்லது காதல்ல பிரிந்து போனவங்களை கூட நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பார்க்கிற இடத்த பலப்படுத்தும், இருக்கிற இடத்த கெடுக்கும். அப்போ ராசியில் இருக்கிறதுனால மனக்குழப்பம், ஹெல்த் இஷ்யூஸ், டைவர்ஷன், பயணங்கள், அலைச்சல்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்படும். அப்போ வேலையில உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படும். இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பதவி உயர்வோட அல்லது ஊதிய உயர்வோட வேற டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது வேற நிறுவனத்துக்கோ அல்லது வேற போஸ்டுக்கோ கூட நீங்க போறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இது 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள இது நடக்கும். வேலையில முன்னேற்றமான ஒரு மாற்றம், வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கடையை மாத்துறது, தொழிலை மாத்துறது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒன்லி ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க. ஜென்ம குரு பாதிப்பு கொடுக்கும். குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு முடிவுமே எடுங்க, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்.
அப்போ சனி பெயர்ச்சி இருந்தாலும் 9ஆம் பாவத்துல சனி இருந்தாலும் இந்த குருவோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். அந்த வகையில திருமணம் ஆகிறது, நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, சொத்துக்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றது போன்றவையும் அடுத்த 2 வருஷத்துல மேக்சிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ அப்போ 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரலும் பாசிட்டிவ் தான், பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா சனியோட பாதிப்பை இந்த குரு பகவானுடைய பார்வையால குறைக்குது. அந்த வகையில பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. அதே சமயத்துல இந்த ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிட்டாக, இப்ப ராகு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து வாழ்க்கை துணை ஒரு வகையில விரயங்கள், பொருளாதார கஷ்டங்கள் அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில டென்ஷன் போன்றவை வந்துட்டு இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகுவும் ராசிலேயே கேதுவும் டிசம்பர் 2026 இருந்து வந்துடும். இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதாவது 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துல அதாவது ராசியில கேது இருக்கிறது மனக்குழப்பம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க, அதன் மூலம் தான் ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும். மகான்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி தரிசனம் எல்லாம் ஏற்படும். அதே சமயத்துல பொருளாதார கஷ்டமும் கொஞ்சம் இருக்கும், பணம் நிறைய வரும், ஆனாலும் நிறைய செலவும் ஆகும், கையை கடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால குரு கேது இணைவு ராசியில ஏற்படுது. அதனால பொருளாதார விஷயத்துல நீங்க திட்டமிட்டு செயல்படணும். ஆடம்பர பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எது அவசியமான பொருளோ அதை வாங்குங்க. அதே சமயத்துல அவசியமான பொருளுக்கு அல்லது அவசியமான செலவுக்கு பணம் கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். கடந்த காலங்களில் கடன் பிரச்சனை, அதே போல பண பற்றாக்குறை போன்றவை இருந்தது. ஆனா இந்த 2026 டிசம்பர்ல இருந்து ராசியில கேது 7ஆம் இடத்துல ராகு வர்றது ஒரு நிலையில பணத்தை கொடுக்கும். எப்பயுமே ஜென்ம கேது ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும், டென்ஷனை கொடுக்கும், அதுக்கு ஈக்குவலான பணத்தையும் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வேலையில கடுமையான நெருக்கடிகள், பணிச்சுமை, ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். அந்த கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் அதற்கேற்ற பண வருமானம் வரும். ஆனா செலவு எப்படி ஆகுனாக்க, நெருங்கியவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது திடீர்னு எக்ஸ்பென்சஸ் ஆகிறது, அதற்கெல்லாம் நீங்க கையில பணம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விரயங்களும் ஆகும். சுப விரயங்கள் நிறைய பண்ணும் போது அசுப விரயங்களை நீங்க தவிர்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க ஜென்மத்துல கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 2027 இருந்து இடத்துல 2028 ஜூன் மாசம் வரல உங்களுக்கு வருமானம்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப வாங்குற சம்பளத்தை விட கூடுதலா வாங்குவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இதை விட கூடுதலான வருமானம் வரும், ஆர்டர்கள் நிறையவே வரும். ஆனா ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். எந்த அளவுக்கு டிப்ரெஷன் கொடுக்குதோ கேது லக்னத்துல ராசியில இருந்து அந்த அளவுக்கு வருமானத்தையுமே கொடுக்கும். அப்ப நீங்க ப்ரெஷர் இல்லாம இருக்கணும்னா மெடிடேஷன் பண்றது, ஜீவ சமாதி, மகான்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது. உங்களுடைய நெருங்கியவர்கள், பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவையும் ஏற்படாது. இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் ஏற்பட்டு அதனால மன உளைச்சல், அதற்கு பண செலவு பண்றது, இப்படி ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. அதனால கொஞ்சம் சுப விரயங்கள் பண்ணிடுங்க. தான தர்மம் செய்யறது, வறியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு தான தர்மம் செய்யலாம். ஆடை தானம், உணவு தானம் இதெல்லாமும் செய்யலாம். அதே போல ஒருத்தர் ஹெல்ப் கேட்கிறாரு, ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, அது கூட ஒரு தர்மம் தான். அது உங்களை தலை காக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்டிப்பா உதவி செய்யுங்க. உதவி செய்வதன் மூலம் கண்டிப்பா வரக்கூடிய துன்பங்கள் என்பது பெருசா இருக்காது. இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இல்லையா, இந்த ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது இந்த மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகிறது, சில பேருக்குள்ள இந்த பிரிந்து போன உறவுகள் சேர்றது, இதெல்லாம் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. சில உறவு நிலை நல்லாவே இருக்கும். சொல்ல போனா கணவன் மனைவி ஒன்னா ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்நியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் பாசிட்டிவ் தான். ஏன்னா குருவோட பார்வையில் ராகு இருக்கு. கூட்டாளி, கூட்டு தொழில் இவற்றால் ஆதாயம் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும், ஆனா வேலையும் கொடுக்கும், அந்த அளவுக்கு பண வருமானத்தையுமே கொடுக்கும். இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்த கொஞ்சம் பிரச்சனைக்கு உருவாக்குவார். அந்த வகையில இந்த சனி 9ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் பாவகத்தை பார்க்கும். அப்போ புதிய நபர்களை நம்பி நீங்க திட்டங்களை தீட்டுறது தவிர்க்கணும். அல்லது குடுக்கல் வாங்கல், பணம் குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும். உரிய எவிடன்ஸ் இல்லாம எந்த பணத்தையும் கொடுக்கறதோ வாங்குறதோ அவாய்ட் பண்ணணும். லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கணும். அபிலாஷைகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யும் போதுதான் அந்த உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள் நிறைவேறும். அதற்கு முயற்சி செய்யணும். மூத்த சகோதர வகையில சில மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சனியுடைய பார்வை 3ஆம் பாவகத்துக்கு இருக்கும். இந்த 3ஆம் பாவகத்துக்கு சனி பார்வைக்கிறதுனால முயற்சிகள் தொடர்ந்து செய்யறது, உங்களுடைய கம்யூனிகேஷனை மிஸ்கம்யூனிகேட் பண்றது, சில பேரு
சில நண்பர்களால சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யறீங்கன்னா தான் நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய காரியம் வெற்றியாகும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னாக்க இந்த பாக்கிய சனியால பெரிய துன்பம் இல்லை, துயரம் இல்லை. இந்த சனியுடைய 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் பாவகத்தையும் பார்க்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க, கடந்த காலத்துல வாங்கின கடனை நீங்க தீர்க்கலாம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி. இந்த இடத்த சனி பார்க்கறதுனால கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, கடன் குறையும். அதே சமயத்துல நோய்க்கு உரிய மருத்துவ உடனுக்குடன் கிடைச்சிரும். உடம்புல ஒரு நோய் இருக்கு, ஒரு கிரானிக்கல் டிசீஸ் இருக்குன்னா கூட வெளிப்படுத்தினா உடனே மருத்துவம் கிடைச்சு அது குணமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளை நீங்க வெல்வீங்க, எதிர்ப்புகள் விலகும். உறவுகள்லயும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சில எதிரிகள், மறைமுக எதிரிகள் உங்களுக்கு கடந்த காலங்கள்ல அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நிறைய தொல்லைகளை கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய எதிர்ப்பை வென்று நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதோ அல்லது உங்க பேர் நல்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வர்றதோ வாய்ப்பு இருக்கு. அதே போல வழக்குகள், டிவோர்ஸ் கேஸு அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா முடிவுக்கு வரும். இந்த பாக்கிய சனியால நன்மையும் தீமையும் ஈக்குவலா இருக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டாக நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாம இருப்போம். அதாவது நல்லது செஞ்சிடும் போது 4 பேருக்கு நல்லது செய்யறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நமக்கு அது ரிப்பீட்டடா நமக்கே நல்லது நடக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க பாருங்க, நமக்கு வர வேண்டிய பணம் தானாவே வந்துடும். அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றதுல இருந்து மாற்றம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு நமக்கு வருமானம் வரும், முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் வாக்கிங் போறது, நேரம் தவறாமை, அதே போல உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் யாரையும் நம்பி ஊக வாணிகங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் தவிர்க்கணும். கான்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு அல்லது ஜுவல், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வயதானவர்களுக்கும் சொல்றேன் நான். ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், கொஞ்சம் லிபரலாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வகையில இந்த பாக்கிய சனி பரவாயில்ல, பெட்டர், ஒரு 100க்கு 50% ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியான பிறகு நீங்க திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வாங்க. ராகு காலத்துல திருநாகேஸ்வரத்திலையும் கேது பகவானுக்கு யமகண்ட நேரத்திலையும் உள்ள இருந்தீங்கன்னா பாலாபிஷேகம் பார்த்துட்டு வரலாம். அது உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காம இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு சொல்றேன், 2026 டிசம்பருக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். அஷ்டமத்து சனின்றத ரொம்ப கஷ்டம், அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல பாசிட்டிவா தான் இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுல சக்சஸ் ஆகாம அல்லது மருத்துவம் கிடைக்காம கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. அதே போல நார்மலா எக்ஸாம் எழுதுறீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கும், நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், படிப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விரும்பிய கோர்ஸ் நீங்க சேரக்கூடிய அளவுக்கு மார்க் வாங்குவீங்க, பெட்டராகவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.